கண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் நாள் அரசு சேவை கடமைகளை ஆரம்பிக்கும் சத்திய பிரமாண நிகழ்வில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 9 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் நமசிவாயம் சத்யானந்தி தலைமையில் நேற்று 1ஆம் தேதி பிரதேச செயலகம் ஒன்றில் நடைபெற்ற இந்நிகழ்வு புதிய ஆண்டினை வரவேற்று பிரதேச செயலாளரினால் சம்பிரதாயபூர்வமாக தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதை அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. அத்துடன் நாட்டிற்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உத்தியோகத்தர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதன் போது உரையாற்றிய பிரதேச செயலாளர், உத்தியோகத்தர்கள் வினைத்திறன் மிக்க ஊழலற்ற சிறந்த உற்பத்தி திறனுடனான சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், கணக்காளர், கிராம உத்தியோகத்தர்களுக்கான நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பல்வேறு பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர்.